நூலாசிரியர் உங்களுடைய கல்வியலாளர்களை, மருத்துவத்துறை சார்ந்த நண்பர்களை, கலை இலக்கியவாதிகளை, பெரியவர்களை, தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். உங்களுடன் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை அந்த மக்களினுடைய ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு மிகவும் வினைத்திறனான ஒரு வழிமுறை மக்களை தெளிவூட்டுதலும் வழிமுறுத்தலும் அல்லது அவர்களுக்கான அறிமுகம் சொல்கிறார். அந்த வகையிலேயே டாக்டர் பிரசாத் அவர்கள் மிகவும் திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த இறுதியம் சம்பந்தமான நூலையும் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தோம். நாங்கள் இறுதியம் ஹார்ட் என்றால் நாங்கள் அதுக்கு ஐஸ் வச்சால் வீடு செய்யுமாக என்று நினைக்கிறோம். அது செய்யாத தொழில்களுக்காக நாங்கள் அதை பாராட்டுகிறோம். எங்களுடைய ஞாபகத்தை தூக்கி வச்சிருக்கிறது காற்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது அதில் தொழில் இல்லை. அன்பை வெளிப்படுத்துற ஒரு உறுப்பு காற்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அதில் தொழில் இல்லை. ஞாபகம் வச்சிருக்கிறது மனதில் வச்சுக் கொள்ளாத. ஆனால் அது செய்யற வேரியல் கணக்கு அதுகளிலே அவ்வளவு அக்கறைப்படாக இருக்கும். ஆனபடியால் இந்த இறுதிய சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல் பயனுடையதாக அமையும். அவரினுடைய மொழி நட இலகுவானது மனதிலே பதியத்தக்க வகையிலே அந்த தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக ஆணித்தனமாக குறிப்பிட்டு வருகிறார். பல டெக்னிக்குகளை கையாண்டு வருகிற அந்த நூல்களிலும் கூட, இந்த நூலிலும் கூட விளக்கப்படங்கள், சில அட்டவணைகள், சில சிம்பிளான உபத்தலைப்புகள். அந்த நூலாசிரியனுடைய ஒவ்வொரு படைப்பிலுமே அவர்களுடைய அனுபவமும் ஆர்வமும் தெளிவாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மாரடைப்பு சம்பந்தமான இந்த நூலும் சிறப்பு பெறுகிறது. மாரடைப்பு சம்பந்தமான பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இந்த நூலிலே திறம்பட அமைந்திருக்கின்றன. இந்த நூலினுடைய விடயங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. அது ஒரு கூட்டு பொறுப்பு. அதுடன் மக்களுக்கு இப்போ அந்த நூல்களை வாசிக்கும் பழக்கங்கள் அறிக்கை வருகிறது. நாங்கள் எங்களுடைய சின்ன பிள்ளைகள் அனைவருக்கும் அந்த வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். டாக்டர் பிரசாத் அவர்கள் பல துறைகளிலும் விற்பனராக இருக்கிறார். அவர் பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார், பல ஆய்வுகள். அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகள் உலகளாவிய அளவிலே பல சஞ்சிகைகளிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அத்துடன் ஆன்மீக பிரசங்கம் செய்வதிலுமே அவர் வல்லவர், மருத்துவத்துறை செய்திருக்கிறார். இதே மாதிரிதான் பல விடயங்களை ஒருங்கமைத்து செய்கிற பலர் நமக்கு முன்னின காலத்திலே வாழ்ந்திருக்கிறார். உதாரணமாக நீங்கள் திருமூலரை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால், அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு வைத்தியர், சித்த மெடிசினை வடிவமைச்ச 18 சித்தரிலே அவர் ஒரு அளவில் டாக்டர். அதோடு அவர் ஒரு கவிஞர், அதோடு ஒரு சமூக சேவகர். அப்ப அதோட ஒரு கணக்கு ஆய்வுகள் சம்பந்தமான விடயங்களிலே ஒரு அறிஞர் என்று கூட சொல்லலாம். அவருடைய ஒரு திருமந்திரத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், அண்டம் சுருங்கி அதற்கோர் அழிவில்லை. அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் விரிவடைந்திருக்கும் பொழுதுதான் அது வெடிச்சு அழிவடையுது. அது சுருக்கமாக இருக்கும் பொழுது அது வெடித்து அழிவடையும் சந்தர்ப்பம் அவ்வளவு குறைவு. அது ஒரு அறிவியல் தத்துவம். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை.
அடுத்த வரியில சொல்லுற பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை வரும். பிண்டம் என்றா வயது சுருங்கி வண்டி வைக்காமல் இருந்தால் பிராணன் என்றது உயிர். இந்த உயிர் இந்த உடம்பில நிலை வரும். அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அடிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை வரும். உண்டி சுருங்கில் உபாயம் கடவுள. உண்டி என்றால் இந்த சாப்பாடு, தேவையில்லாத சாப்பாடுகளுக்கு அதை நாங்கள் அளவாய் சாப்பிட்டோம்னா, உபாயம் என்றால் நன்மைகள் நல்லவுல. கண்டம் கருந்த கவாலியும் ஆகும். அப்ப 2500 வருஷத்துக்கு மேலே திட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். நாங்கெல்லாம் இப்ப வண்டி வைக்கிறது, அப்டோமினல் ஒபேசிட்டி, அதுக்கு சாப்பாடு கட்டுப்பாடு, டயட்டிங் அப்பவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு கலை இலக்கியவார் கொண்ட மதிப்பிட்டு வச்சால் அது பல தலைமுறைகளுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையில் எமது வைத்திய நிபுணர் பிரசாத் அவர்களும் பல துறைகளிலே விற்பனராக இருக்கிற அதை பதிவிட்டு வைத்திருக்கிற இந்த பதிவு பல தலைமுறைகளுக்கு பிரயோஜனமாக அவர் இந்த சமூக விழிப்புணர்வு நடவடிக்கைகளிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர். வேலைப்பட காரணமாக அந்த ஆன்மீக சுற்றுறவுகளை பொழுது செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தவர். அவர் சொன்னார், இந்த மீண்டும் ஆரம்பிக்க போகிறது. அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். எனவே அவருடைய இந்த தொடர் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். அவருடைய இளம் வைத்தியர் அவருடைய அந்த ஆய்வுகளும் எமது பிரதேசம் சார்ந்த ஆய்வுகள் தொடர வேண்டும். அதிலும் அவருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு நூலையும் அவருடைய ஒவ்வொரு நூலையும் நாங்கள் வாசித்து பயன்பெற வேண்டும். வாசித்தாக மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும். இந்த மாரடைப்பு சம்பந்தமான நூல் மிகவும் சிறந்த ஒரு நூல். நான் வாசித்து பார்த்தேன். மிகவும் இலகிலே விளங்கக்கூடியது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டிலே அதை வைத்திருக்க வேண்டும். படித்தபின் உங்களுக்கு ஆயவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அவருடைய தொடர்ந்தும் தனது அனைத்து துறைகளிலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.